வணக்கம் நட்புகளே. இன்றைக்கி 3 பீஸ் பிரின்சஸ் கட் ஒன்று பார்க்க போகிறோம். 34.5 இன்ச்சு அப்பர் செஸ்ட்டு, 35.5 மிடில் செஸ்ட்டு. சிம்பிளாக வந்து பொறுமையாக நிதானமாக தான் நம்ம சொல்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய தேவைகளை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து இப்போது பிரின்சஸ் கட்டு தான் போட்டுட்ருக்குறோம். எல்லா வகையான பிரின்சஸ் கட்டுமே போடுவோம். மிக பயனுள்ள கட்டிங்கு. பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக புரியும். நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே இந்த ஒர்க் எல்லாமே பண்ணிடலாம். தொடர்ந்து நம்முடைய வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு, அதுலேயும் கலந்து கொண்டு பயன்பெறுங்க. ஃப்ரீ கிளாஸ்க்கு வந்து ஆல்ரெடி தொடர்ச்சியாக சொல்லிகிட்ருக்குறோம். ரொம்ப ஃப்ரீயாக உள்ள டைம் இப்போ டெய்லர்ஸுகள் எல்லாருக்குமே அந்த ஃப்ரீ கிளாஸில் கலந்து கொண்டும் பயன்பெறுங்க. நன்றி நட்புகளே. பேக் மார்க் பண்ணுவோம். கீழே இடுப்பு பகுதிக்கான மார்க்கு 13 இன்ச்சு ஹைட்டு, 13 ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு வந்து 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ஸ்டிச்சிங்க்கு. இப்போ பேக்கு நெக்கினுடைய ஹைட்டு வந்து 8.5 இன்ச்சு, 8.5 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கிறோம். இப்போ 5.25 இன்ச்சு ஷோல்டருடைய அளவு. ஷோல்டர் வந்து 14.5. பாடி டிவைடட் பை 6ங்கிற கணக்கில் நம்ம இங்கே வச்சுக்கிட்டோம். 34.5 இன்ச்சு அப்பர் செஸ்ட்டு டிவைடட் பை 6ன்னு வச்சுக்கலாம். இப்போ 5.25, அந்த 5.25 இங்கே அப்படியே ஆம்கோல் ப்ளஸ் செஸ்ட் லைன் வந்து அந்த 5.25 வச்சிடறோம். சின்ன ஷோல்டர் வந்து 2.25 ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு. இப்போ இங்கே வந்து 2.25 இன்ச்சு இருக்குது. 2.25 ப்ளஸ் நம்ம இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். பேக் நெக்கினுடைய இடம் இப்போ இங்கேருந்து 3 இன்ச்சு, அந்த 3 இன்ச்சு இங்கே வச்சிடறோம். இப்போ அதனுடைய ஆம்கோல் லைனு ப்ளஸ்ஸு செஸ்ட் லைனு 34.5 8.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு, 8.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு 9.25 1 பாயிண்ட்டு இங்கே வச்சுக்கணும். இடுப்பு 30.5 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு டாட்டுக்கு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு, இங்கே 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. ஆம்கோலுடைய ஹைட்டில் பாதி ப்ளஸ்ஸு 1/4 இன்ச்சு இந்த அக்ராஸுடைய லைனு. இப்போது நெக்கோட டிசைன் வந்து நெக்கு லைட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு பாட் நெக் மாதிரி லைட்டாக டிசைனு. இங்கே லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு இப்படி வெளியே வர்ற மாதிரி இந்த நெக்கு இங்கேருந்து லைட்டாக இங்கேருந்தும் லைட்டாக வெளியில் வர்ற மாதிரி அந்த நெக்கினுடைய ஷேப்புக்கு அப்படியே இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சில் நெக்கு அப்படி கட் பண்ணிக்கலாம். ஆம்கோல் 15 இன்ச்சு ஆம்கோல். முதல்ல 15 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். 7.5 இன்ச்சு வேணும். இங்கேருந்து அதை செக் பண்ணிக்கலாம். 7.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கேருந்து அளந்துக்கலாம்.
7.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இப்போ டாட்டு ஃபஸ்ட்டு 35.5 8.75 1 பாயிண்ட் சேர்த்து 9 வச்சுக்கலாம். 1/2 இன்ச்சு கீழே தள்ளி டாட்டு 1 இன்ச்சு டாட்டு 2 பக்கமும் ஷேர் பண்ணிக்கலாம். முப்பத்தி 4.5 இன்ச்சு செஸ்ட்டு, 35.5 இன்ச்சு பஸ்ட்டு, 30.5 இன்ச்சு இடுப்பு. இப்போ அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ பேக் பார்ட்டை வந்து கட் பண்ணிடலாம். எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கணும். ஃப்ரண்ட் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் தான் பேக் நெக்கை வந்து கட் பண்ணணும். எல்லாமே கட் பண்ணிட்டிங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது மிஸ் ஆகாது. இந்த ஷேப் வந்து நமக்கு தேவையான மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். லைட்டாக மேலே ஏற்றனால அப்படி ஏற்றிக்கலாம். அந்த ஷேப் பார்க்குறதுக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப் அழகாக இருக்க மாதிரி இதெல்லாமே நம்ம பார்த்து கட் பண்ணிக்கிறது தான். இப்போது பேக் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் எப்படின்னு பார்ப்போம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து பிரின்சஸ் கட்டு பேப்பர் கட்டிங்கில் பண்ணிவிட்டு அப்படியே லைனிங்கில் போட்டு கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கோங்க ஊக்குப்பட்டிக்கு. பேக் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அக்ராஸ்னுடைய இடம், ஸ்டிச்சிங்க்கான இடம் இதெல்லாம் அப்படி மார்க் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். இப்போது செஸ்ட் லைன் இங்கேருந்து போட்டுக்கணும். இது அக்ராஸ்னுடைய இடம். இப்போ இங்கேருந்து 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு பேக் இருந்த அதே ஷேப்புக்கு இந்த லைன் எடுத்துக்கணும். இப்போது சின்ன ஷோல்ட்ரு இங்கேருந்து ஜாயின் பண்ணுற இடத்த இங்கே கரெக்டாக எடுத்துக்கணும். இப்போ இந்த அக்ராஸ்னுடைய லைனில் இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நேரம் இங்கே என்ன வருது அப்படின்னா 3 இன்ச்சு இருக்குது. இங்கேருந்து அந்த 3 இன்ச்சு இந்த இடத்துல வச்சுட்டு நெக்கோட பாயிண்ட்டை இங்கேருந்து இப்போ 6.5 இன்ச்சு நெக்கு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி நெக்கோட பாயிண்ட்டை இங்கே எடுத்துடணும். நெக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ தேவையான மாதிரி இங்கே நெக்கோட இதை கொடுத்துக்கலாம்.
இப்போது இங்கே ஸ்டிச்சிங் பண்ணிடுவோம். தையல் தும்பினுடைய அளவு இங்கே, இது ஸ்டிச்சிங்க்கான அளவு, இங்கே ஸ்டிச்சிங்க்கான அளவு இருக்குது. இங்கேருந்து ஃபஸ்ட்டு 8.25 1.9 ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி வச்சுக்கிறோம். ஃப்ரண்ட்டு 11.25 12 இன்ச்சு இங்கே இறக்கிக்கிறோம். இப்போ பஸ்ட் பாயிண்டினுடைய மார்க்கு இது. இங்கே ஸ்டிச்சிங்க்கு வந்து கீழே ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே ஸ்டிச்சிங்க்கான மார்க் இங்கே. இப்போ அண்டர் பஸ்ட்னுடைய இடம், அண்டர் பஸ்ட்னுடைய லைனை இங்கேயும் போட்டுக்கலாம். இது அண்டர் பஸ்ட்னுடைய லைன். இப்போது ஊக்குப்பட்டிக்கான லைன் வந்து இங்கேருந்து ஊக்குப்பட்டிக்கான லைன் இதில். இப்போ பஸ்ட்டு டிவைடட் பை 10 35.5 3.5 இன்ச்சு 1 இங்கே ரெடி இருக்குது. 3.5 இன்ச்சு 1 இப்போ பஸ்டினுடைய இடம் வந்து இங்கேருந்து 8.25 இருக்குது. இந்த 8.25 இங்கே கரெக்டாக வச்சிடணும். 17.5 35.5 இன்ச்சு செஸ்ட்டு 17.25 18.25 1 இன்ச்சு சேர்த்து 18.25 இந்த இடத்துல வச்சிடணும். இப்போ இங்கேருந்து 2 இன்ச்சு மேலே ஏற்றிக்கணும். இந்த 2 இன்ச்சு இடத்துல ஒரு லைன், 1/2 இன்ச்சு கீழே இறக்கி ஒரு லைன். இப்போ டாட் பாயிண்ட் இங்கே இருக்குது. இந்த டாட் பாயிண்ட் வந்து இங்கேருந்து இதில் கொடுத்துக்கணும். இப்போது இங்கேருந்து 1 இன்ச்சு இங்கேருந்து தள்ளி வச்சுக்கோங்க. இங்கே ஜஸ்டோட இடத்துல அதே 1 இன்ச்சு இங்கே தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இந்த லைனை இங்கே பண்ணிடுங்க. இப்போது பேக்கை ஜாயின் பண்ணக்கூடிய அந்த இடத்த ஆம்கோலுடைய லைனை இங்கே கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம். இங்கே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து இடுப்பு வந்து 30 இன்ச்சு 7.5 இன்ச்சு 1 அது போக இங்கே 2.25 இன்ச்சு இருக்குது. அப்போது ஒரு 1/4 இன்ச்சு இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 1/4 இன்ச்சு இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அப்போ 2.5 இன்ச்சு டாட்டு. இந்த 1/4 இன்ச்சை இந்த பஸ்ட் இடத்துலேருந்து லைட்டாக அப்படி கிராஸ் பண்ணிக்குவோம் பஸ்ட் இடத்து வரைக்கும். இப்போ அந்த 1/4 இன்ச்சு இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். 2.5 இன்ச்சு டாட்டு. இந்த 2.5 இன்ச்சு இங்கேருந்து 1.25 இந்த பக்கம் 1.25 இந்த பக்கம். இப்போ இங்கேருந்து இந்த டாட் பொசிஷனை இதில் எடுத்துடணும். இந்த ஷேப்பை இப்போ அதே மாதிரி இங்கேருந்து இங்கே எடுக்கக்கூடியதில் இப்போ இங்கேருந்து இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள்.
இங்கே நம்மளுக்கு 3.25 இருக்குது. இந்த 3.25 இங்கே வச்சுருங்க. 7.5 இன்ச்சு 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு இடுப்பு 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு அங்கேருந்து நம்மளுக்கு 3/4 இன்ச்சு ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போது இது அண்டர் பஸ்ட்டோட இடம். இந்த இடத்துல சாரி இல்லை, நம்ம இப்போ வந்து 3 பீஸ் பிரின்சஸ் கட்டாக வெட்டுறதுனால பிரின்சஸ் கட் பண்ணும்போது நம்ம இங்கே எடுப்போம். பட் இங்கே அண்டர் பஸ்ட்லேயே இதை முடிச்சிடலாம். நமக்கு இந்த டாட்டோட பேலன்ஸ் இங்கே பிரிச்சுட்டு நம்ம இங்கேருந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம்னா, இங்கேருந்து செக் பண்ணி பார்க்கணும். டாட்டோட இடத்துலேருந்து இந்த ரெடி, அது போக இங்கே நமக்கு 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ப்ளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்து 8.25 1 பாயிண்ட்டு, இடுப்பு ப்ளஸ் 1/2 இன்ச்சு இங்கேருந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ வந்து இது வந்து 3 பீஸ் பிரின்சஸாக வெட்டுறதுனால இப்படி செக் பண்ணிக்கலாம். 100% செக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இங்கேருந்து இந்த ஷேப்பை இதிலேருந்து லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே இருக்கிற மாதிரி இந்த ஷேப்பை இங்கேருந்து இப்படி கொண்டுக்கோங்க. இதை அப்படியே இதில் கொண்டு போய்ட்டு இங்கே சேர்த்துக்கணும். லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் அப்படி கிராஸ் பண்ணிக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு அந்த ஷேப்புக்கு இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஷேப்பு இங்கே கிடச்சிரும். இப்போது இங்கேருந்து இந்த ஷேப்பு இதிலேருந்து இந்த மாட்டிலேருந்து கீழே இருக்கிற லைனில் இப்படி எடுத்துக்கோங்க. இந்த பொசிஷன் எடுத்துக்கோங்க. இப்போ அதே ஷேப்பை நம்ம இங்கேருந்து இதிலேருந்து கரெக்டாக இங்கே எடுத்துகிட்டு இந்த ஷேப்பை இதில் கொடுத்துருங்க. இப்போ இந்த பிரின்சஸோட இது இங்கே கிடச்சிரும். இப்போ இங்கே இந்த ஹைட்டை இங்கே அளந்துக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு இங்கே கீழே எடுத்துருக்கோம். இங்கேருந்து இந்த ரவுண்ட் ஷேப் அளந்துக்கணும். இது கரெக்டாக வந்து 3.25 1 பாயிண்ட் இருக்குது. அந்த 3.25 1 பாயிண்ட்டை நீங்கள் இங்கேருந்து இதில் எடுத்துக்கோங்க லைட்டாக. இப்போது இந்த அண்டர் பஸ்ட்டுக்கு நேராக இந்த ரவுண்ட் ஷேப்பை இங்கேருந்து இதிலேருந்து இதில் கொடுத்துருங்க. இப்போ இங்கேருந்து இந்த ஷேப்பை கட் பண்ணிக்கிட்டு நம்ம பேக்கில் வச்சு பார்த்து அதை சரி பண்ணிக்கலாம். இங்கேருந்து இந்த கிராஸை இதிலேருந்து கொடுத்துக்கோங்க. இப்போ 3 பீஸ் வந்து ஓகே ஆயிரும். இங்கே 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி டாட்டுக்கு வந்து இந்த டாட்டை இதில் போட்டுக்கோங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த லைனு அந்த 1/4 இன்ச்சு கூட்டினதை லைட்டாக அந்த பெண்டு இந்த டாட்டுக்கு கீழே இருந்து இங்கேருந்து 1/4 இன்ச்சு இங்கே கூட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம லைனிங்கில் போட்டு கட் பண்ணிடலாம். இல்லை லைட்டாக வந்து இந்த நெக் பாயிண்டில் லைட்டாக இந்த கிராஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போது இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இந்த நெக் பாயிண்ட்டை இதில் கொண்டு வந்து இப்படி ரவுண்ட் ஷேப் இதில் கொடுத்துடலாம். இப்போ இந்த ஹைட்டை இதுக்கு கீழே ஹைட்டை செக் பண்ணிட்டோம். இங்கே இந்த ஹைட்டை செக் பண்ணிடணும். இங்கேருந்து இது வரைக்கும் வந்து 6.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, அதே 6.5 இன்ச்சு 1 பாயிண்ட் வந்து சேம் இந்த லைன்லேயும் வந்து அந்த 6.5 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்கக்கூடிய இடத்த இங்கே அப்படி கரெக்டாக எடுத்துக்கணும். ஸோ இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போது ஆம்கோலினுடைய லைனை இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இது சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் நமக்கு 15, இங்கேருந்து 4
7.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இப்போ ஆம்கோல் வந்து இங்கேயும் சரியாக இருக்குது. ஆம்கோல் இதில் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்ட்ரைட்டை இங்கே எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இங்கே டாட் பிடிக்கிறதுக்கான இடத்த இதில் நோட் பண்ணி வச்சுக்கணும். இங்கே இந்த சென்டரையும் இப்படி எடுத்துக்கணும். இப்போ இந்த சைடு வந்து நம்ம மார்க் பண்ணாதே இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இங்கே இந்த சென்டரை கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ 3 பீஸுக்கு வந்து 3 பீஸ் பிரின்சஸ் கட் இங்கே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கிராஸ் பட்டி வந்து நம்ம இதில் ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்கிட்டு அப்புறமா கிராஸ் பட்டி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வச்சு பார்த்துக்கலாம். இங்கே இதை வச்சு பார்த்துட்டு இந்த ஷேப் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை லைட்டாக இப்போ கிராஸ் பட்டி கட் பண்ணுறதுக்கு இந்த மார்க் இங்கே பண்ணிக்கலாம். இங்கே ஃப்ரண்ட்டில் இதை ஜாயின் பண்ணுற மாதிரி இங்கே வச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே தையல் தும்பு இது கரெக்டாக இங்கே சைடில் போயிடும். இங்கே இந்த மார்க்கை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இது ரெடி. இப்போ பட்டி கட் பண்ணும்போது இங்கே இதனுடைய அகலம் 3.25 1 பாயிண்ட்டு, இங்கே இதனுடையது 2 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. இப்போ லைனிங்கில் இதை கட் பண்ணிடலாம். இப்போ இந்த பீஸ் வச்சு நம்ம இதுக்கு தேவையான பீஸ் இங்கே எடுத்துடலாம். இப்போ இந்த சைடு மட்டும் நமக்கு தையலுக்கு பீஸ் வேணும். அது கரெக்டாக இங்கே இருக்குது. இங்கே வந்து நம்ம இந்த ஸ்ட்ரெயிட்டை வந்து கரெக்டாக இந்த ஸ்ட்ரெயிட் பக்கத்தில் கரை பீஸிக்கிட்டு அப்படி வச்சோம்னா அந்த ஸ்ட்ரெயிட் கரெக்டாக கிடைக்கும். அதே பொசிஷன் அப்படியே கிடச்சிரும். இதை அப்படியே இங்கேருந்து மார்க் பண்ணிக்கலாம். இதில் இது சென்டர் பாயிண்ட்டு. இது டாட் பாயிண்ட்டு.
இங்கே ஷோல்ட்ரு, இங்கே நெக் பாயிண்ட்டு, இப்போது இந்த சைடு மட்டும் நம்ம ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா விட்ருவோம். ஸ்டிச்சிங் பிடிக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் தேவையான தையல் தும்பு மட்டும் இங்கே அதே ஷேப்பில் அப்படியே எடுத்துடலாம். இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இங்கே டாட்டுக்கு இதை இப்போ இந்த சைடு பாகத்தை வந்து இந்த சைடில் சைடுக்குள்ளே எடுத்துடலாம். அதே மாதிரி ஸ்ட்ரைட்டில் இப்படி கரெக்டாக வச்சுட்டு ஸ்ட்ரைட் லைன் கரெக்டாக வர மாதிரி இங்கே வச்சுட்டு இந்த சைடு வந்து தையல் தும்பு எக்ஸ்ட்ரா வைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு இங்கேருந்து இந்த மார்க் இதில் ஸ்ட்ரைட் லைனுக்கு நேரம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. தையலுக்கானது ஆம்கோல், செஸ்டோட இடம், இந்த சென்டரோட இடம், இங்கே தையலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம அந்த சைடில் விட்ட மாதிரி இங்கே தையலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா விட்டுறோம். இதை அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போது இங்கே ஜாயின் பண்ணும்போது இங்கேருந்து ஜாயின் பண்ணுவோம். இங்கே கரெக்டாக வந்துடும். இந்த பீஸை லைட்டாக இழுத்து அடிக்கும்போது
ஜாயின் பண்ணும்போது சுருக்கு இல்லாமல் கரெக்டாக வந்துடும். இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு வெட்டிட்டோம். அடுத்து கை அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ இங்கே ஃப்ரண்ட்டுக்கு இப்போது இதோட கை கட் பண்ணிவிட்டு இதோட கிராஸ் பட்டி கட் பண்ணிடுவோம். ஸ்டாப். இப்போ கை கட் பண்ணுறோம். 5.5 இன்ச்சு கையினுடைய ஹைட்டு 6 இன்ச்சு வச்சிடுறோம். ஸ்டிச்சிங்க்கு 15 இன்ச்சு ஆம்கோல் 7.5 1 இன்ச்சு மைனஸ் 6.5 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கு. 15 இன்ச்சு ஆம்கோல் இங்கேருந்து 15 இன்ச்சு. இப்போ இங்கேருந்து 3.5 இதில் பாதி இருக்கணும். 6.5 3.25 1/4 இன்ச்சு ஜாஸ்தி இருக்குது. அப்போ நார்மலாகவே நார்மல் கை கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிடலாம். ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு கையோட கவர் தட்டு கட் பண்ணிடலாம். பதினொன்று 3/4 இன்ச்சு கை 11.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் கூட்டி வச்சுக்கலாம். 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு இந்த பக்கம் வச்சுக்கணும். லைட்டாக இந்த ஷேப்பை கையை அப்படியே கட் பண்ணிடலாம். ஆம்கோல் ஜாயின் பண்ணும்போது இங்கே கரெக்டாக இருக்கும். ஆம்கோல் ஜாயின் பண்ணும்போது முன்பின் வராது. கரெக்டாக மேலே ஷோல்டரில் தையல் பிடிச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். கிராஸ் பட்டி எப்படின்னு பார்த்துருவோம். கிராஸ் பட்டி கட் பண்ணிடுவோம். முதல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. முப்பது இன்ச்சு இடுப்பு 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட் வரக்கூடிய அந்த அளவு இங்கே கரெக்ட் பண்ணிக்கோங்க. 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு வரக்கூடிய அந்த துணி இங்கே கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டு லைட்டாக இங்கே கிராஸ் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு தையலுக்கான 1.5 இன்ச்சு இங்கே எடுத்துக்கோங்க. இப்போ 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ப்ளஸ் இங்கே ஸ்டிச்சிங்க்கு. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 3.25 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு சைடில் 2 இன்ச்சு 1 பாயிண்ட்டு
ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு. இது ரெண்டும் ஒரிஜினல். அந்த இடத்த வந்து போட்டுக்கிடுவோம். கீழே இருக்காது, மேலே இருக்கிறது ரெடி, கீழே இருக்கிறது இந்த லைன் எடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஃப்ரண்ட்டு நம்ம இங்கே ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஃப்ரண்ட்டே எடுத்துக்கலாம். இது சைடு, சைடில் இங்கேருந்து இதில் ஜாயின் பண்ணுவோம். இங்கே தையல் தும்பு ரெடி எடுத்த இப்படி எடுத்துக்கணும். இப்போ இங்கேருந்து இங்கே ரெடி ஜாயின் பண்ணக்கூடிய இடம் தையலுக்கு. இப்போ இங்கேருந்து இந்த ரவுண்டு இதில் கொடுத்துடணும். வி மாதிரி இல்லாமல் இந்த ரவுண்ட் ஷேப் இதில் அப்படியே எடுத்துட்டிங்கன்னா இப்போ கிராஸ் பட்டி இங்கே கட் பண்ணிடலாம். இப்போ இதே வந்து ஒரு 1/2 இன்ச்சு இங்கேருந்து இந்த ஃப்ரண்ட்டில் கிராஸ் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே இந்த 1/2 இன்ச்சு அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட்டி வந்து ஃப்ரண்ட்டில் சுருக்கு இல்லாமல், இந்த இடத்துல சுருக்கு இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்போ ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் இப்போ இங்கே இப்படி வந்துடும். இதில் இப்படி ஜாயின் பண்ணும்போது இங்கேருந்து இதில் ஜாயின் பண்ணிடுவோம். அப்போ தேவையான அளவு வந்து கரெக்டாக கிடச்சிரும். இப்போ கிராஸ் பட்டியிலே நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம். இதிலேருந்து வச்சுக்கோங்க. இங்கேருந்து இதில் ஜாயின் பண்ணுவோம். இங்கேருந்து இதை ஜாயின் பண்ணுவோம். ஸோ அப்போ இங்கே ஜாயின் பண்ணக்கூடிய அளவு கரெக்டாக கிடச்சிரும். பட்டி இந்த மாதிரி வெட்டிக்கலாம். இப்போ 3 பீஸ் பிரின்சஸ் கட் வந்து பொறுமையாக டைம் எடுத்து சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பேக் தட்டு வந்து லாஸ்ட்டாக வந்து பேக் நெக்கை வந்து கட் பண்ணிக்கலாம். பேக் அப்படி கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நமக்கு பிரின்சஸ் கட் 3 பீஸ் கட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.